பச்சனாம்பட்டி பச்சை பெருமாள்பட்டி டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. மேட்ச் 6 ஓவர். ஃபஸ்ட் ஓவர் காமன் பவர் பிளே. கோபி ஓப்பனிங் பெற பெரம்பலூர் அணிக்காக பழனி மற்றும் கோபி. ARW பச்சலாம்பட்டி மேட்ச்சு டே 2ல் 3வது மேட்ச்சு. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவி நியூ பவுலர். காமன் பவர் பிளே. ஃபஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் பவர் பிளே. சரி பண்ணி ஃபுல் டாஸ். எக்ஸ்ட்ரா கவரில் கேப்பில் அடிச்சுட்டு ஓடுறாங்க. பாலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே 2 ரன் ஓட்டாங்க. செகண்ட் பால். ARW அன்னைக்காக பழனி. நெக்ஸ்ட் பால் ரிட்டர்ன் திரும்பி ஆடி இருக்காரு. ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க பாயிண்ட் திசையில். சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடு க்ளோஸ்லி தொட்டு ஒரு ரன். நெக்ஸ்ட் பால் லாஸ்ட் 1 பால். ஃபஸ்ட் ஓவரில் லாஸ்ட் பால். பழனி ஸ்ட்ரைக். ரிட்டர்ன் திரும்பி ஆடி இருக்காரு. இங்கே தேடமன் திசையில் யாருமே ஃபீல்டர் இல்லை. கேப்பில் பால் போயிருக்கு. 1 pitch 2 pitch பவுண்ட்ரி. பவுண்ட்ரியோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. பவர் பிளேயும் முடியுது. யூஸ் பண்ணுறாங்க. விக்னேஷ் இன்னர் சர்க்கிளில் 4 ஃபீல்டரோட 2வது ஓவரில் ஃபஸ்ட் பால். முடிக்கிற நிலையே அணியின் எண்ணிக்கை 8. அடிச்சிருக்காரு ஆஃப் சைட் சைட்டில். சிங்கிள். நெக்ஸ்ட் பால் நல்லா யார்க்கரு பவுலரே பாலை பிடிச்சிக்கிட்டாரு. டாட். நெக்ஸ்ட் பால் இப்போ அடிச்சிருக்காரு லெக் சைட் சைட்டில். அங்கே ஃபீல்டு ஒருத்தர் இருக்கார். 1 pitch 2 pitchல பாலை கலெக்ட் பண்ணிட்டாரு. 2வது ரன்னு கம்ஃபர்டபுளாக ஓடிட்டாங்க. 2. லாஸ்ட் 3. ரிட்டர்ன் திரும்பியிருக்காரு. உடம்புல பட்டு டாட். நெக்ஸ்ட் பால் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸு. சடனாக பவுன்ஸ் ஆகிடுச்சு. கல்லில் எதுவும் பட்டுச்சா என்னன்னு தெரில. முடிவுநிலை அணி எண்ணிக்கை 15. நெக்ஸ்ட் பால் ரிட்டர்ன் திரும்பியிருக்காரு. இப்போ அடிச்சிட்டாரு. 1 pitchல பவுண்ட்ரி. பவுண்ட்ரியோட இந்த ஓவர் முடியுது. 3வது ஓவரை வீச விக்னேஷ். போன ஓவர் போட்ட ஒரு பேர் மலையாளியா மாற்றி சொல்லிட்டாங்க. இந்த ஓவர் போடுற பேர் தான் விக்னேஷா. 3rd ஓவரில் ஃபஸ்ட்டு பால். லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. ஃபைன் லெக் திசையில் யாருமே இல்லை பின்னாடி. கீப்பரே ஓடி போய் பாலை கலெக்ட் பண்ணி த்ரோ விடுறாரு. 2. செகண்ட் பால் ஏறி போய் அடிச்சிருக்காரு. பலார்னு ஆஃப் சைடு சைட்டில். அங்கே பாலை அவரால் பிடிக்க முடியல. 2 ரன் ஓடுறாங்க. 2. நெக்ஸ்ட் பால் இப்போ அடிச்சிருக்காரு. போல்டு இல்லை, மிஸ் ஆகிடுச்சு. உடம்புல பட்டு பேட்டில் பட்டு ஒரு ரன். நெக்ஸ்ட் பால் பழனி ஸ்ட்ரைக்கில் ரிவர்ஸ் திரும்பியிருக்காரு. இப்போ அடிச்சிருக்காரு பாயிண்ட் திசையில். ஃபீல்டர் அங்கே 1 pitchல பாலை கலெக்ட் பண்ணிட்டாரு. நல்ல குட் ஃபீல்டிங். ஆனால் இங்கே 2 ரன் ஓடுறாங்க. 2. லாஸ்ட் 2 பால் ரிட்டர்ன் திரும்பியிருக்காரு. உடம்புல பட்டு கீப்பர் கையில் டாட். 1 பால் ரிட்டர்ன் திரும்பி ஒரு எட்ஜு. விக்கெட் கொடுத்துருக்காங்க. விக்கெட் ஃபஸ்ட் விக்கெட் இழக்கிறாங்க பெரம்பலூர். 1 ரன் பேட்ஸ்மேனாக வந்திருக்காரு. இப்போ தான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 4th ஓவரில் ஃபஸ்ட் பால். நல்ல ஃபேஸில் போகிறாரு. வைடு. 3 பால். நல்லா யார்கர்லேருந்து
ஆஃப் சைட் சைட்டில் அடிச்சுட்டு ஓடுறாங்க. சிங்கிள். செகண்ட் பால். நல்ல ஃபுல் டாஸ் காலில் போட்டாங்க. ஒரு ரன் ஓட்டாங்க. கோபி ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து ஃபுல்லாக சைக்கிளில் நிற்கிறாரு. ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஒரு ஃபுல் டாஸு லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு சைட்டில். ஆனால் 2 ரன் ஓடுறாங்க. கீப்பர் 2 த்ரோ ஓடுறாங்க. ரன் அவுட்டா ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் சிரிப்பிருக்காரு, படிச்சிருக்காரு. செகண்ட் ஸ்லிப்பில் யாருமே ஃபீல்டர் இல்லை. பவுண்ட்ரி ஓடி வந்தார், இருந்தாலும் தேக்க முடியல அவரால். எல்லைக்கோட்டை கடந்து விட்டது 4. 2 பால். நல்ல ஃபேஸில் போடுறாரு. டாட் பால். ரிட்டர்ன் திரும்பினார், அடிக்க முடியல. நல்ல ஃபேஸு, நல்ல லென்த்தாகவும் போடுறாரு. குட் பவுலிங். அங்கே நீளத்தில் போடுறாரு. ஒரு நல்ல டாட் பால், சூப்பர் பால். டாட்டோட அந்த ஓவர் முடியுது. ஓவர் முடிவுநிலையே அணியின் எண்ணிக்கை 31. 5வது ஓவரை வீச மலையாளி பச்சலாம்பட்டி அணிக்காக. ஃபஸ்ட் பால் 5th ஓவரில் ஒரு நல்ல யார்க்கர் டாட். நெக்ஸ்ட் பால் செகண்ட் பால் டாட் பால். நல்ல லென்த்தில் போடுறாரு. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு ஆஃப் சைட் சைட்டில். நல்லா பலார்னு காற்றுல போகலை பால். ஃபீல்டர் கையிலேயே போய் விழுந்தது. அவங்க கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ரன். நெக்ஸ்ட் பால் இப்போ ஆஃப் சைட் சைட்டில் அடிச்சுட்டு 2 ஓடுறாங்க. கீப்பர்கிட்ட த்ரோ 2. நெக்ஸ்ட் பால் இறங்கி போய் லெக் சைட் சைட்டில் அடிச்சிருக்காங்க. மறுபடியும் 2 கால் பண்ணியிருக்காங்க. 2வது ரன் ஓடுறாங்க. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. கீப்பர்கிட்ட த்ரோ விட்டாங்க. இங்கேயும் ரன் அவுட் இல்லை. 2. நெக்ஸ்ட் பால் ஒரு கீப்பர் ஏஜ். கீப்பர் கேட்ச் பிடிப்பாரா? விக்கெட். ஓப்பனிங் விக்கெட் எடுக்கிறாங்க. ஓவர் முடிகிற நிலையில் பெரம்பலூர் அணியின் எண்ணிக்கை 36. ARW எண்ணிக்கை 36. பச்சலாம்பட்டி அணிக்காக இறுதி ஓவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவர். சாந்து நியூ பேட்ஸ்மேன், அவரால் ஓட முடியலன்னு சொல்லி பைஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் வினோத் போட வந்திருக்காரு பச்சலாம்பட்டி அணிக்காக. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் 6வது ஓவரில் ஃபர்ஸ்ட் பால். நல்லா பள்ளிச்சுன்னு அடித்தார் ஆஃப் சைட் சைட்டில். அங்கே ஃபீல்டர் இருக்காங்க, அவர் மிஸ்ஃபீல்டு பண்ணால் அங்கே 2 ரன் ஓடுறாங்க. நெக்ஸ்ட் பால் நல்லா ஃபுல் ஃபேஸில் காலில் பட்டு சிங்கிள் ஓடுறாங்க. நெக்ஸ்ட் பால் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். விளாட்னு அடிச்சுக்காரு லெக் சைடு. அங்கே ஃபீல்டு ரொம்ப தூரத்துலேருந்து ஓடி வராரு. கேட்ச் பிடிப்பாரா? குட் கேட்சுங்க, செம்ம கேட்சுங்க. ரொம்ப தூரத்தில் சைட்டில் இருந்தார், லெக் சைடு சைட்டில். காற்றுல பால் போகலை, ஆனால் ஓடி வந்து செம்ம கேட்சு. பேட்ஸ்மேன் பாரத் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். லாஸ்ட் பால் பாரத்துட்டு வந்து பெரிய ஒரு 6 4 எதிர்பார்க்கலாம். நல்லா விளையாடுவாப்பில். ஒரு ஃபுல் டாஸ் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் யாருமே இல்லை. 1 பீச்சில் பால் பவுண்ட்ரிக்கு போயிடுச்சா? இல்லை, ஒரு பேட் லக்குன்னு தான் சொல்லலாம். காற்றுல பால் நின்றுச்சு. ஆனால் 3 ரன் ஓடி இருக்காங்க. இல்லை, 4வது ரன்னும் ஓடுறாங்க கம்ஃபர்டபுளாக. 4 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. பேட் லக்குன்னு தான் சொல்லணும். காற்றுல சுத்தமாக பால் போட, இல்லைனா 1 பிச்சிலே பவுண்ட்ரி போயிருக்கும். குட் பேட்டிங் பாரத். லாஸ்ட் 1 பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் 1 பால். ஸ்ட்ரைக்கில் பாரத் வைடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. இப்போ ஆஃப் சைடு ஸ்ட்ரைட்டில் பால் கிளியர் ஆகுமா? ஆகலை. குட் கேட்ச். அங்கே ஜட்ஜ் பண்ணி இந்த கேட்சை பிடிச்சிட்டார் அவர். பாரத் விக்கெட். நல்லா தான் அடித்தார், போகலை பால்.
நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு நிரஞ்சன், அவர் தான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். லாஸ்ட் 1 பால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் 1 பால் 6வது ஓவரில் ரிட்டர்ன் திரும்பியிருக்காரு. பவுலர் கைக்கு அடிச்சுட்டு ஓடுறாரு, ஓட முடியல. விக்கெட்டோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 4 அடிச்சிருக்காங்க. 45 அடித்தால் பச்சலாம்பட்டி அணியினர் வெற்றி பெறலாம். நல்ல பவுலிங் யூனிட் வச்சுருக்காங்க, கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பாரத் பழனி நல்லா போடுவாங்க 2 பேரும். பார்ப்போம் பச்சலாம்பட்டி அதை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அப்புறம் தனபால், விஜய் வந்து சைக்கிள் இருப்பார், தனபால் வந்து நான் சைக்கிள் இருப்பார். பெரம்பலூர் அணிக்காக பாரத், விஜய் வந்து லெஃப்ட். பவர் பிளே ஃபஸ்ட் பால். பாரத்லேருந்து ஒரு நல்ல பவுலிங் எதிர்பார்க்கலாம். போட்டிருக்காரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட், பவுலர் காலில் போட்டு ஒரு சிங்கிள் விட்டாங்க. செகண்ட் பால் ஒயிட். நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடு பலார்னு ஒரு அரை அரைஞ்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் யாருமே இல்லை, கேப்பில் பால் போயிருக்கு. 2 ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் உடைச்சி போட்டிருக்காரு ஃபைன் லெக் திசையில், யாருமே ஃபீல்டர் இல்லை, காற்றும் அடிக்கலை. அதன் காரணமாக 1 pitch 2 pitch பவுண்ட்ரி. பவர் பிளேயில் வர ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் பால் தேர்ட்மேன் திசையில் தூக்கி விட்டுட்டு 2 ரன் ஓடுறாங்க. 2 லாஸ்ட் 2 பால். பவர் பிளேயில் எட்ஜி சூப்பராக ஸ்டாப் பண்ண முடியல. சிங்கிள். லாஸ்ட் 1 பால் ஃபஸ்ட் ஓவரில் லாஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட் ஆஃப் சைட் சைட்டில் சிங்கிள். ஒரு ஓவர் முடிவுற நிலையில் அணியின் எண்ணிக்கை 12. 12. 2வது ஓவரை வீச பெரம்பலூர் அணிக்காக மோகனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2வது ஓவரில் ஃபஸ்ட் பால் ஏறி போய் ஆடுறாரு. டோட்டல் ரன். நெக்ஸ்ட் பால் ஒயிட். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு, சிங்கிள். நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி காலில் வாங்கிட்டார், டாட். நெக்ஸ்ட் பால் இறங்கி போய் அடித்தார், டாட். நெக்ஸ்ட் பால் ஒரு லெக் கட்ரு, கீப்பர் பாலை மிஸ் பண்ண பின்னாடி வரும், பாலை மிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் ஒரு ரன் ஓட்டாங்க, ரன் அவுட் சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. சூப்பராக போட்டார், ஒரு 6 பவுண்ட்ரி இல்லாமல். நல்ல மின்சிங் ஆயிடுச்சு பால். ஓவர். அணியின் எண்ணிக்கை 15. அரசு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 3rd ஓவரில் ஃபஸ்ட் பால் லெக் கட்ரு போட்டார், ரிவர்ஸ் திரும்பி அடிச்சிட்டார். தேர்ட்மேன் 6. சூப்பர் பேட்டிங். டைமிங் இருந்தனால காற்றுல வெளியே போய். நெக்ஸ்ட் பால் வைடு. 3 பால். இப்போ பலார்னு ஆஃப் சைடு அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ஒருத்தருக்காரு, குட் கேட்ச். காற்றுல கைக்கே போயிடுச்சு. எக்ஸ்ட்ரா கவரில் விக்கெட். 1 ரன் பேட்ஸ்மேனாக மலையாளி வராரு. நியூ பேட்ஸ்மேன் மலையாளி ஸ்ட்ரைக். நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடு அடிச்சிருக்காரு பாயிண்ட் திசையில். அங்கே 2 pitchல் பாலை கலெக்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் துருவ காற்றுல வரல. 2 ரன் ஓடுறாங்க. நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி விராடி இருக்காரு, ஸ்லிப்பில் விக்கெட். பாலை ஸ்டாப் பண்ணிட்டார் 1 pitchல், ஆனால் குட் ஸ்டாப். அங்கே 1 ரன். நெக்ஸ்ட் பால் லெஃப்ட்டுக்கு போட்டார், ஆனால் வெளியே அடிச்சிருவாரா. குட் கேட்ச். கைக்கே போயிடுச்சு. அங்கே ஒரு ஃபீல்டர் வச்சுருந்தாங்க. ஃபைன் லெக் திசையில் லெஃப்ட் ஹேண்ட் அவுட்டு. பேட்ஸ்மேன் மனோகர் ஸ்ட்ரைக்கு. லாஸ்ட் 1 பால் உடச்சி போட்டுறாரு, டாட். நிலை அணியின் எண்ணிக்கை 25. 25. 5th ஓவரில் ஃபஸ்ட் பால் பாரத். பால் டாட். ரிவர்ஸ் திரும்பி இருக்காரு, விக்கெட் கொடுத்துருக்காங்க. நவீன்
விக்கெட். பாரத் சூப்பராக போடுறாரு, 2 விக்கெட் எடுத்துட்டாரு. வினோத் அதான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். 15 பாலுக்கு 19 அடிக்கணும். நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடு ஃபுல் டாஸ் பால் கேப்பில் தொட்டு ஓடுறாங்க. 2 கால் பண்ணியிருக்காங்க. 2 ஓடுறாங்க. ரன் அவுட்டா இல்லை, கம்ஃபர்டபுளாக ஓடிட்டாங்க. த்ரோ ஒரு லேட் ஆகிடுச்சு. 2 லாஸ்ட் 1 பால் அடிச்சிருக்காரு ஆஃப் சைடில். அங்கே ஃபீல்டர் இருக்காரு. 1 பிச்சில் பாலை கலெக்ட் பண்ணிட்டாரு. சிங்கிள் ஓவர். லாஸ்ட் 2 பால் டாட். 12 பாலுக்கு 16 ரன் தேவை. நெக்ஸ்ட் பால் நல்லா யார்க்கர் ஆஃப் சைடில் அடிச்சுட்டு ஓடுறாங்க. 2வது ரன் ஓடி இருக்காங்க. ரன் அவுட்டா விக்கெட். ரன் அவுட் மூலியமாக வெளியேறாரு. நல்ல த்ரோ மோகன். இந்த ஒரு வீசர் ரிட்டர்ன் திரும்பி அடிக்கிறாங்க. சரவணன் நான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். வினோத் ஸ்ட்ரைக்கு. நெக்ஸ்ட் பால் இப்போ லெக் சைடில் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டு இருக்கார் நவீன். கேட்ச் பிடிப்பாரா? காற்றுல பால் ரொம்ப தூரம் வந்துக்கிட்டே இருக்குது. இங்கிட்டு வந்துருச்சு, ரொம்ப வந்துருச்சு. ஆனால் 2 ஓடிட்டாங்க. காற்று அடிக்குது, பாலை சர்ச் பண்ணி பிடிக்க முடியல, சிரமமாக இருக்கு. லாஸ்ட் 2 பால் ரிட்டர்ன் திரும்பி டாட். நெக்ஸ்ட் பால் இறங்கி போய் ஆடி இருக்காரு. லெக் சைடில் க்ளோஸ்லேயே தொட்டு ஒரு ரன் ஓடுறாங்க. சிங்கிள். ரவி அவர் தான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். பாலுக்கு 3 ரன்னு. 8 அடிக்கணும். வைடு போட்டிருக்காரு. கீப்பர் பால் மிஸ் பண்ண, அது பவுண்ட்ரியா இல்லை? பவுண்ட்ரி. கீப்பரால் தேக்க முடியல. வைடு +4 5 ரன் வந்துருச்சு. 3 விக்கெட் பால். ஒரு கீப்பர் கேட்ச், ஆனால் ரன் ஓடலை 3 விக்கெட்னால. 3 பால் நோ பால் கொடுத்துருக்காங்க. 2 அடிக்கணும். அடிச்சிருக்காரு. இங்கே எக்ஸ்ட்ரா கவரில். மேட்ச் வின் பை பச்சை பெருமாள் பட்டி வின். பெரம்பலூர் அணிக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.